என்ன பண்ற? இந்த ட்ரெஸ்லேயேவா அவங்களுக்கு போய் சாப்பாடு பரிமாற போற? அதெல்லாம் ஆள் பார்த்துப்பாங்க. அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்லி நிலாவை உட்கார வைக்கிறாங்க. எங்களெல்லாம் நீ கேட்க மாட்டியா நிலா அப்படின்னு நிலாவோட அம்மா திருப்பி கேட்குறாங்க. அம்மா, நீங்க கெஸ்டா இல்லை அவங்க கெஸ்டா? நீங்க அந்த வீட்டுக்கு வந்தா சேர்னண்ண உங்களை எத்தனை தடவை சாப்பிட சொல்லி உங்கள்கிட்ட காஃபி டீ போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வீட்டில் யாரும் அவங்களுக்கு காஃபி கொடுக்கறது இல்லை. ஒழுங்காக தங்க வைக்கிறதுக்கு ஒரு ரூம் கூட கொடுக்க மாட்டீங்க. இந்த லெவலில் தான் நீங்கள் கெஸ்ட்டை நடத்துறீங்க. பின்ன இந்த ட்ரெஸ்ஸில் போகாமல் என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு நிலா கோவமாக நிலாவோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. நிலாவோட அம்மாவால் திருப்பி எதுவுமே பேச முடியலங்க. நிலா அம்மா அமைதியாயிட்டாங்க. நிலாவோட அண்ணி, நிலா நான் பார்த்துக்கிறேன் நிலா, நீ இந்த ட்ரெஸ்ஸில் போக வேணாம், நான் போய் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணி கிளம்பிட்டாங்க. எல்லாருமே ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நிலா சோழன் 2 பேரையும் ஒரு காரில் அழைச்சிட்டு ரிசப்ஷன் மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கல்யாணத்தில் சோழன் பதட்டமாக இருந்த மாதிரி இப்போ நிலா பதட்டமாக இருக்காங்க. சோழன் அதை கவனிச்சு, நிலா என்னாச்சு, ஏன் டென்ஷனாகவே இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சோழன், எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு மனசு பதறிக்கிட்டே இருக்கு, அதுதான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்ன நிலா பதட்டம், எதுக்காக நீ பதட்டப்படுற அப்படின்னு கேட்குறாரு சோழன். இல்லை, இந்த ரிசப்ஷன்லாம் நம்ம கேட்கவே இல்லை, இது அவங்களா அரேஞ்ச் பண்ணது. எங்கள் வீட்டில் உங்களை எப்படி நடத்துகிறாங்கிறத நான் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நானும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்கே நம்மளை எல்லாருமே கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பதட்டமாகவே இருக்குது. ஏதாவது தப்பு நடந்தமோன்னு பயமாகவே இருக்குது சோழன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா, எல்லாருமே இங்கே தான் இருக்கோம், எப்படி என்ன நடந்துட போகுது, அப்படி என்ன அவமானப்படுத்திட போகிறாங்க? அப்படியே நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் உனக்காக தானே. இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ரிசப்ஷன் முடிஞ்சோன்னே நம்ம எல்லாம் சென்னை போயிடுவோம். எதுக்கு பதட்டப்பட்டுக்கிட்டு, அதெல்லாம் தைரியமாக இரு. இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 4-5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளாம் ரிசப்ஷன் முடிஞ்சிட்டு சென்னை போயிடலாம் அப்படின்னு சோழன் நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறாருங்க. சோழன் பேசினதை கேட்டு நிலாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கதாங்க செய்யுது நிலாவுக்கு. எல்லாரும் ரிசப்ஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருமே மண்டபத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா சோழன் 2 பேரும் ஸ்டேஜில் ஏறி நிற்கிறாங்க. அது சீனை பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. சோழனை இப்படி கோட் சூட்லேயும் நிலாவை லெகங்காலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருமே செம்மையாக ரெடியாகி வந்திருக்காங்க. சேரன், பல்லவன், பாண்டியன் 3 பேரும் ஸ்டேஜ் ஓரமாக நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அங்கேயே உட்காந்துருக்காங்க. சென்னையிலேருந்து வானதி, கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி, கார்த்திகா எல்லாருமே வந்துட்டாங்க. சேரன் எல்லாரையும் இன்வைட் பண்ணி அங்கே உட்கார வைக்கிறாருங்க. எல்லாருமே மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் நடேசனா மட்டும் மண்டபத்திலே ஆளையே காணுங்க. சேரன் நடேசனை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பா எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நிலாவோட